So next in the exercise 1.1 ல நம்ம 5th sum பார்க்கலாம். exercise நம்ம sets பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, sets பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த exercise 1.1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த exercise 1.1ல 5th sum 4th sum வரைக்கும் நேற்று அந்த போன வீடியோவில் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம 5th sum பார்க்கலாம். Justify the trueness of the statement. An element of a set can never be a subset of itself. ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து அதுக்கே சப்செட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்செட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சப்போஸ் இந்த சப்செட்டுங்கிறது இந்த சிம்பிள் இல்லையா, இதான சப்செட்டுங்கிற சிம்பிள். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொன்னோம்னா இங்கே இந்த சிம்பிள் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெண்டு பக்கமே செட் இருக்கணும். ஓகேவா? போத் த சைட்ஸ் வி ஹாவ் டு ஹாவ் செட்ஸ் இருக்கணும். அப்போ தான் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி, தட் இஸ் இதுவும் ஒரு செட்டாக இருக்கணும், இதுவும் ஒரு செட்டாக இருக்கணும். ஒரு எலிமெண்ட் தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து let us assume that we have the elements a, b, c and b ல வந்து we have the elements a, b, c, d. Suppose இந்த மாதிரி இருக்குன்னா then we can say that a is a subset of b. So then let us assume like this. So let a is equal to, let b is equal to எடுத்துக்கலாம். அப்போ therefore we can say that a is a subset of b ன்னு சொல்லலாம். a is a subset of b ன்னு சொல்லலாம். Since we have all the elements which are contained in a in b also. a ல இருக்க அத்தனை எலிமெண்ட்மே b லையும் இருக்கிறதுனால a is a subset of b ன்னு சொல்லலாம். ஓகேவா? பட் ஒரு எலிமெண்ட், பட் இந்த எலிமெண்ட் ஏ, இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த வெறும் இந்த எலிமெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் இந்த எலிமெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம், ப்ராக்கெட்குள்ளே எழுதணுன்னா அது செட் ஆகிடும். இந்த எலிமெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா ஏ இஸ் அ எலிமெண்ட் ஆஃப் பின்னு தான் சொல்லணும். ஏ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பி ஆர் ஏ பிலாங்ஸ் டு பி. ஸோ ஏ இந்த பக்கம் ஒரு எலிமெண்ட் இருந்தால் இந்த பக்கம் ஒரு செட் இருக்கணும். அப்போ பிலாங்ஸ் டு சிம்பிள் தான் போட முடியும். வேறஸ் இந்த சப்செட்டுங்கிற இந்த கான்செப்ட் வந்து ரெண்டு செட்டுக்கு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கும் பார்க்க முடியாது. we cannot say it for an element and a set. ஓகேவா? ஸோ அப்போ therefore small a-ன்னு எடுத்துக்கிட்டோன்னா we can say that small a belongs to b or an element belongs to b ன்னு சொல்லாமே தவிர element is a subset of b ன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ therefore an element can never be a subset of itself. ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து அதோட சப்செட்டாக இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ எலிமெண்ட்டுன்னு சொன்னோன்னா பிலாங்ஸ் டு அப்படிங்கிற சிம்பிள் தான் சொல்லணும். வேறு சப்செட்டுன்னு சொன்னோன்னா ரெண்டு பக்கமும் செட்டாக இருக்கணும். அப்போ தான் we can compare this. a is a subset of b. அங்கே கேபிட்டல் ஏவும் ஒரு செட்டாக இருக்கணும், பியும் ஒரு செட்டாக இருக்கணும். அப்போ தான் this set is a subset of this set. இதுவும் ஒரு செட்டாக இருக்கணும், இதுவும் செட்டாக இருக்கணும். வேறஸ் ஒரு எலிமெண்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம பிலாங்ஸ் டு சிம்பிள் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர சப்செட் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. we cannot say like this. we cannot say a is a subset, a is a subset of b. இப்படி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு therefore a is a subset of b நம்ம சொல்லலாம். பட் a belongs to b தான் சொல்லணும். small a, the element a belongs to b தான் சொல்லணும். பட் we cannot say that a is a subset of b நம்ம சொல்ல மாட்டோம். we will never say it like this. அப்போ therefore we can say that an element can never be a subset of itself. ஒரு எலிமெண்ட் வந்து அதோட சப்செட்டாக இருக்க முடியாது, ஒரு செட்டுக்கு சப்செட்டாக இருக்க முடியாது. ஓகேவா? பட் அந்த ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் ஒரு செட்டாக எழுதுனீங்கன்னா அது சப்செட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு எலிமெண்ட்டை வந்து ஒரு செட்டாக எழுதுனீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏங்கிற எலிமெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு செட்டாக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோ. சப்போஸ் இப்படி எழுதுனீங்கன்னா திஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் பி. ஏன்னா இப்போ இது செட் ஆகிடும். புரியுதா? இதுக்கும் இதுக்கும் we have a lot of difference. இப்படி ஃப்ளவர் பேசிஸ்குள்ளே எழுதுனா அது செட் ஆகிடும். வேறஸ் இப்படி எழுதுனீங்கன்னா இட் இஸ் அன் எலிமெண்ட். எலிமெண்ட்டுன்னு சொல்லும்போது இட் இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லக்கூடாது. வேறஸ் இப்படி எழுதுனா இட் இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது செட் ஆகிடும். திஸ் இஸ் நாட் அன் எலிமெண்ட், இது ஒரு செட். ஸோ அப்போ செட் இஸ் அ சப்செட் ஆஃப் அனதர் செட்டுன்னு சொல்லாமே தவிர அன் எலிமெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் அனதர் செட்டுன்னு சொல்ல முடியாது. அதை தான் நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். ஓகேவா? இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இதனாலே போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 6th sum பார்க்கலாம். ஸோ 6th one என்ன கொடுத்துருக்காங்க? if n of row of a is equal to 1024 and n of a union b is equal to 15, n of p row of b is equal to 32, then find n of a intersection b. ஸோ n of a intersection b என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? it is given that n of row of a
it is equal to 1024 னு கொடுத்திருக்காங்க இல்லையா இத நம்ம 2 பவர்ல எழுதுவோம் let us write it as 2 power so இத எப்படி எழுதலாம் 2 power 10 னு சொல்லலாமா can we say it as 2 power 10 இத நம்ம 2 power 10 னு சொல்லலாமா அப்ப therefore we can say that n of a is equal to 10 னு சொல்லலாமா number of elements in a நம்ம ஆல்ரெடி இது நம்ம படிச்சோம் that is என்னன்னா இப்போ for example ஒரு செட்ல வந்து 3 elements இருக்குனா அப்ப அதோட பவர் செட்ல will be having 2 cube elements that is 2 power 3 elements இருக்கும் which is 8 elements இருக்கும்ன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் that is ஒரு செட்ல இதுமே 3 எலிமெண்ட் இருந்தா then அதோட பவர் செட்ல வந்து number of elements in the power set of a you will get it as 2 power n elements இருக்கும் so அப்ப இங்க 2 cube elements 8 elements இருந்தது இத நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சோம் so அந்த இத யூஸ் பண்ணி தான் நம்ம இத என்ன பண்றோம்னா number of elements in the power set of a கொடுத்திருக்காங்க 1024 னு அத 2 பவர்ல வர மாதிரி எழுதிக்கிறோம் we are writing it in terms of 2 power so இது 2 power னு சொல்லலாம் அப்ப therefore we can say that n of a is equal to 10 அதே மாதிரி இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க n of row of b or n of power set of number of elements in the power set of b is equal to 32 இத எப்படி 2 பவர்ல எழுதலாம் 2 power 5 னு சொல்லலாமா can we say it as 2 power 5 அப்ப therefore from this we can say that n of b is equal to 5 னு சொல்லலாமா number of elements in b வந்து 5 னு சொல்லலாம் ஓகேவா அப்ப இப்போ நமக்கு n of a union b யும் கொடுத்துட்டாங்க n of a union b is equal to 15 னு கொடுத்துட்டாங்க இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா n of a intersection b கேட்டிருக்காங்க இதுதான் கேட்டிருக்காங்க this is what they have asked but நமக்கு n of a union b க்கு ஃபார்முலா தெரியும் n of a union b க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் n of a plus n of b minus n of a intersection b இல்லையா இந்த ஃபார்முலா நம்ம படிச்சோம் இல்லையா so n of a union b can be written as n of a plus n of b minus n of a intersection b ன்னு சொல்லலாம் இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சோம் that is for any two finite sets n of a union b can be written as n of a plus n of b minus n of a intersection b இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா சோ இந்த ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்றோம் இப்போ நமக்கு வேண்டியது இந்த n of a intersection b மீதிக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இது 15 ன்னு சொல்லிட்டாங்க இது வந்து 10 and இது 5 minus n of a intersection b அப்ப from this n of a intersection b can be written as 10 plus 5 minus 15 ன்னு சொல்லலாமா இந்த 15 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து the n of a intersection b அத இந்த சைடு எடுத்துட்டு போனா பிளஸ் ன்னு ஆயிடுது ஓகேவா அப்ப therefore we can say that n of a intersection b is equal to 0 ன்னு சொல்லலாம் n of 15 minus 15 0 so therefore number of elements in a intersection b is 0 or in other words we can say that a intersection b is a null set ன்னு சொல்லலாம் a intersection b ங்கிறது ஒரு null set or we can say that a and b are disjoint sets ஏனா இதெல்லாம் நம்ம சொன்னோம் a intersection b null set ஆ இருந்தா then a and b are called as disjoint sets ன்னு சொன்னோம் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் if a intersection b வந்து null set ஆ இருந்தா then a and b are called as disjoint sets so இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும் அதுக்கு நடுவுல அந்த காமன் போர்ஷனே இருக்காதுன்னு சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் so therefore we can say that since number of elements in a intersection b is 0 the set a intersection b is a null set இது இந்த a intersection b ங்கற செட் வந்து null set ஆ இருக்கும் and we can also say that the a and b are disjoint sets ன்னு சொல்லலாம் a and b க்கு ஓவர்லாப்பிங்கே இருக்காது or காமன் போர்ஷனே இருக்காதுன்னு சொல்லலாம் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் 7th ஒன்ல என்ன கேட்டிருக்காங்க n of a intersection b கொடுத்திருக்காங்க 3 ன்னு n of a union b 10 ன்னு கொடுத்திருக்காங்க find n of row of a the symmetric difference b a symmetric difference b a delta b அதோட பவர் செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அது கேட்டிருக்காங்க क्वेश्चन இதான் நமக்கு கேட்டிருக்காங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் now நமக்கு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம் n of a intersection b is equal to 3 அடுத்தது n of a union b is equal to 10 அடுத்தது சோ இது ரெண்டு தான் நமக்கு கொடுத்திருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம a number of elements in a delta b கண்டுபிடிக்கலாம் number of elements in a delta b இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம் என்ன ஃபார்முலா படிச்சோம்னா this can be written as n of a minus b plus n of b minus a இது ஒரு ஃபார்முலா நான் கொடுத்திருந்தேன் I have given this formula extra formula ன்னு சொல்லி நான் கொடுத்திருந்தேன் நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் that is இதற்கு பாருங்க n of a symmetric difference b is equal to n of a minus b plus n of b minus a ஓகேவா சோ இப்படியே எடுத்து போடலாம் or இந்த ஃபார்முலாவும் எடுத்து போடலாம் you can take this formula also இல்ல இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் இந்த ஃபார்முலா எடுத்து போடுவோம் so therefore
இதுக்கு பதிலாக let us take this formula, that is n of a plus n of b minus 2 into n of a intersection b. இதான ஃபார்முலா சொன்னோம். இப்போ இது எப்படி எழுதலாம்? n of a plus n of b minus n of a intersection b minus n of a intersection b னு எழுதிக்கலாமா? இந்த 2 into n of a intersection b ரெண்டு தடவை எழுதிக்கிறேன். ஓகேவா? இதை ஆட் பண்ணி தான் நமக்கு minus 2 வந்துச்சு. ரெண்டு தடவை எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் பாருங்க, n of a plus n of b minus n of a intersection b தான் என்னன்னு சொன்னோம்? It is n of a union b இல்லையா? It is n of a union b minus n of a intersection b ன்னு சொல்லலாமா? இந்த மூணு டேர்மும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? n of a union b ன்னு சொன்னோம். ப்ரீவியஸ் சம்ல கூட யூஸ் பண்ணோமே. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறோம். n of a union b minus n of a intersection b ன்னு வந்துடுது. அப்போ from this we can say that n of a's symmetric difference b or a's delta b can be written as n of a union b minus n of a intersection b. n of a union b என்ன? 10 minus n of a intersection b என்ன? 3. So 10 minus 3 which is 7. So இது வந்து number of elements in a delta b, that is a symmetric difference b. அதில் இருக்கக்கூடிய elements கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ next நமக்கு questionல என்ன கேட்டிருக்காங்க? number of elements in power set of a delta b இது கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா பவர் செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 2 power n எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ it will be 2 power 7. So the number of elements in this is going to be 2 power 7. So 2 power 7 உங்களுக்கு என்ன வரும்? It will be 128. So therefore number of elements in a symmetric difference b is, or the power set of a symmetric difference b is going to be 128. So இதில் நமக்கு மொத்தம் 128 elements இருக்கும். We will be having 128 elements in this. ஓகேமா? ஓகே. இப்போ next sum பார்க்கலாம். For a set a cross a contains 16 elements. So a cross a ல மொத்தம் நமக்கு 16 elements இருக்கதா சொல்லியிருக்காங்க. And 2 of its elements are 1, 3 and 0, 2. Find the elements of a. a ல எத்தனை elements இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. 1, 3 and 0, 2 ரெண்டு எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் a cross a ல இருக்கும். a cross a என்ன ஞாபகம் இருக்கா? இட் இஸ் அ கார்ட்டீசியன் ப்ராடக்ட். a cross a இட் இஸ் அ கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிச்சோன்னு ஞாபகம் இருக்கா? தட் இஸ் இந்த செட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட்டும் அடுத்த செட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட்டும் சேர்த்து எழுதணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதணும். we wrote it like this. ஓகேவா? a cross b போது இந்த மாதிரி எழுதணும். a cross a நம்ம எப்படி எழுதணும்? 1, 1, 1, 2, 1, 3. அடுத்து 2, 1, 2, 2, 2, 3. அடுத்து 3, 1, 3, 2, 3, 3 அந்த மாதிரி எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த செட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 16 எலிமெண்ட்ஸ் இருக்கதா கொடுத்துருக்காங்க. a cross a ல நமக்கு 16 எலிமெண்ட்ஸ் இருக்கதா கொடுத்துருக்காங்க. ஸோ 8th one, number of elements in a cross a is equal to 16 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த number of elements in a cross a எப்படி எழுதலாம்? n of a into n of a ன்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா இதுவும் ஒரு ஃபார்முலா படித்தோம். number of elements in a cross b is equal to n of a into n of b ன்னு படித்தோம். நம்ம இதுவும் ஒரு ஃபார்முலா படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். that is number of elements in a cross b is equal to n of a into n of b படித்தோம் இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். we have written it like this, n of a into n of a ன்னு எழுதியிருக்கோம். so this is equal to 16. 16 எப்படி எழுதலாம்? 4 into 4 ன்னு எழுதலாமா? அப்போ therefore from this we can say that n of a is equal to 4. so number of elements in a ல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா the elements 1, 3 and 0, 2. so these two belongs to the set a cross a. இது ரெண்டு எலிமெண்ட்ஸ், அதனால தான் நான் belongs to போட்டிருக்கேன். ஸோ these two belongs to the set a cross a. இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட் இருக்குன்னா இப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? இப்போ ஏங்கிற செட்டில் அப்போ என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும்? கண்டிப்பாக 1 இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக 3யும் இருக்குது. ஏன்னா இதுவும் செட் ஏலேருந்து தான் எழுதியிருக்கோம். அது மாதிரி கண்டிப்பாக 0வும் இருக்குது, 2வும் இருக்குது. அப்போ therefore செட் ஏல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 0, 1, 2, 3 இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் a cross a பண்ணி பாருங்கள் என்ன வரும்னு? 0, 0 வரும். அப்புறம் 0, 1, 0, 2, 0, 3. அடுத்து 1, 0, 1, 1, 1, 2, 1, 3 இருக்கா அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும். ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் வச்சு we can say that ஏல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது? இப்போ 0, 1, 2, 3. ஏன்னா இந்த 4 எலிமெண்ட்டுமே ஏல இருக்குது. அப்போ these are the elements in a. ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இதுதான். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 9th சம் போடலாம்.
ninth one. So ninth one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா let A and B be two sets such that n of A is equal to 3 and n of B is equal to 2 if x, 1, y, 2, z, 1 are in A cross B. So A cross B ல இந்த மூணு எலிமெண்ட் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க and find A and B. So set A ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, set B ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. where x, y, z are distinct elements. x, y, z வந்து distinct elements ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that n of A is equal to 3 ன்னு கொடுத்துட்டாங்க, n of B is equal to 2 ன்னு கொடுத்துட்டாங்க. and then these elements, that is x, 1 அப்புறம் x, 2 sorry y, 2 and z, 1. So these elements belongs to the set A cross A, sorry A cross B. So இந்த elements வந்து A cross B ல இருக்கதா சொல்லியிருக்காங்க. These elements belongs to the set A cross B. இந்த elements வந்து A cross B ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A ல என்னெல்லாம் elements இருக்கணும்? இப்போ A ல என்னெல்லாம் elements இருக்கணும்? அப்போ இதில் இருக்க first element பூரா A லேருந்து தானே எடுத்து எழுதியிருப்போம். ஏன்னா A cross Bனா ஃபஸ்ட்டு நம்ம A ல இருக்க எலிமெண்ட் எழுதணும், அப்புறம் அடுத்தது B ல இருக்க எலிமெண்ட் எழுதணும். அப்படி தான் நம்ம சொன்னோம் ஆர்டர் பேர் அப்படி தானே எழுதணும். ஸோ அப்போ இந்த ஆர்டர் பேரில் இருக்க ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாமே ஏலேருந்து எடுத்த எலிமெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அப்போ ஏல என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்கணும்? எக்ஸ், ஒய், இசட். ஏல மொத்தம் 3 எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ 3 எலிமெண்ட் வந்துருச்சு. அடுத்து பியில் என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்கணும்? இதில் செகண்ட் இருக்க எலிமெண்ட் எல்லாம் பியில் இருக்கணும். ஓகேவா? அப்போ 1 கண்டிப்பாக பியில் இருந்திருக்கணும், 2வும் கண்டிப்பாக பியில் இருந்திருக்கணும். பியில் மொத்தமே 2 எலிமெண்ட் தான். ஸோ அப்போ பியில் இந்த 2 எலிமெண்ட் இருந்திருக்கணும். புரிஞ்சுதாம்மா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? புரிஞ்சுதா? ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ 3ன்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் தட் இஸ் x, 1, y, 2, z, 1 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஏங்கிற செட்லேருந்து தான் எடுத்து எழுதியிருப்பாங்க. அப்போ ஏல என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்கணும்? கண்டிப்பாக எக்ஸ் இருந்திருக்கணும், ஒய் இருந்திருக்கணும், இசட் இருந்திருக்கணும். மொத்தமே ஏல 3 எலிமெண்ட் தான், 3 வந்துருச்சு. ஸோ அப்போ ஏல எக்ஸ், ஒய், இசட் இந்த 3 எலிமெண்ட் தான். அடுத்து பியில் என்னெல்லாம் எலிமெண்ட் இருந்திருக்கணும்? இதில் செகண்ட் இருக்க எலிமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக பியில் தான் இருந்திருக்கணும். ஸோ 1 இருந்திருக்கணும், 2 இருந்திருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் செட்டில் வந்து நம்பர்ஸ் ரிப்பீட் பண்ண மாட்டோம்னு, அதனால தான் திருப்பி 1 போடல. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி 2ன்னு கொடுத்துட்டாங்க. 2 எலிமெண்ட் ஆல்ரெடி வந்தாச்சு. அப்போ therefore B consists of the elements 1, 2. பியில் 1, 2ங்கிற இந்த எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 10th one. ஸோ 10th one என்ன கேட்டிருக்காங்கன்னா, if A cross A has 16 elements, if A cross A has 16 elements and S is equal to A, the ordered pair A, B belongs to A cross A. So Sங்கிறது one more set, அது வந்து it is an ordered pair belongs to A cross B. அது எப்படின்னா A is less than B. இந்த A cross Aல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸில் A எதுலலாம் Bயை விட கம்மியாக இருக்கும் அந்த செட்டு தான் Sன்னு எடுத்திருக்கோம். அந்த செட்டு தான் Sன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, -1, 2 and 0, 1 are the two elements of S. Sல இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. Then find the remaining elements of S. ஸோ Sல இருக்க மீதி எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. Sல மீதி இருக்க எலிமெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A cross A is equal to 16ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ therefore we can say that n of A into n of A is equal to 16 or 4 into 4. அப்போ therefore n of A is equal to 4ன்னு சொல்லலாமா? n of A, number of elements in A is equal to 4. இப்போ ஏல மொத்தம் 4 எலிமெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? and these elements, that is -1, 2 and then 0, 1, இது ரெண்டும் belongs to Sன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 எலிமெண்ட்டும் Sல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Sஓட டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? S is equal to A, B, ordered pair A, B which belongs to A cross A, where A is less than B. A வந்து Bயை விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எலிமெண்ட் வந்து Sல இருக்குன்னா, அப்போ therefore can we say that -1, 2 and 0, 1 also belongs to A cross Aலையும் இருக்குன்னு சொல்லலாமா? புரியுதாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னு? அதாவது இந்த எலிமெண்ட் வந்து இந்த 2 எலிமெண்ட் Sல இருக்குங்கிறோம். Sஐ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? அது A cross Aல இருக்கக்கூடிய எலிமெண்ட் தான் Sலையும் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு கண்டிஷன், A Bயை விட கம்மியாக இருக்குது, அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் Sல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது Sல இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இது A cross Aலையும் தானே இருக்கணும். It should lie in A cross A also. So therefore we can say that -1, 2 and 0, 1 belongs to A cross A. A cross A ல இருக்குன்னு சொல்லலாம். அப்போ therefore Aல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும்? கண்டிப்பாக -1 இருக்கணும், 0 இருக்கணும், 1ம் Aலேருந்து தான் இருக்கணும், 2ம் Aல தான் இருக்கணும்.
ஏல மொத்தம் 4 எலிமெண்ட் தானே, ஸோ 4 எலிமெண்ட் கிடச்சாச்சு. இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு எஸ்ஸில் இருக்க மீதி எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஸில் இருக்க மீதி எலிமெண்ட்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். ஏ கிராஸ் ஏல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 16 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 16 எலிமெண்ட்ஸும் முதல்ல நம்ம எழுத போகிறோம். ஸோ ஏ கிராஸ் ஏல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் வரும்? ஸோ இட் இஸ் -1, -1, அடுத்தது -1, -0, அடுத்தது -1, -1, அடுத்தது -1, -2, அடுத்தது 0, -1, அடுத்தது 0, 1, 0, 2, அடுத்தது 0, 0, அது ஒரு டேர்ம் விட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 1, -1, 1, 0, அடுத்தது 1, 1, அடுத்தது 1, 2, அடுத்தது 2, -1, and then 2, 0, 2, 1, 2, 2. So these are the elements in A cross A. A cross A ல இந்த elements தான் இருக்கணும். ஸோ இப்போ மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 16 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சா? இப்போ எஸ்ஸில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் எஸ்லேயும் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா, ஏ வந்து பியை விட கம்மியாக இருக்கணும். தட் இஸ் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டை விட கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த ஆர்டர் பேர் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் -1, செகண்ட் எலிமெண்ட்டும் -1. ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டை விட கம்மியாகவா இருக்குது? இல்லை, ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது கிடையாது. இப்போ இது பாருங்கள், இது -1, 0. ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டை விட கம்மியாக இருக்குல்ல, அப்போ இது வரும் எஸ்ஸில். ஸோ -1, 0. அடுத்து இது -1, 1. ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டை விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இதுவும் வரும் -1, 1. அடுத்து -1, 2 இதுவும் வரும். ஏன்னா இதுலேயும் A less than B இருக்குது. ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டை விட கம்மியாக இருக்குது. ஸோ -1, 2. அடுத்து 0, -1 இது வராது. ஏன்னா இங்கே 0 தான் ஜாஸ்தி இல்லையா? -1 விட 0 தான் ஜாஸ்தி. ஸோ A is greater than Bன்னு வந்துடுது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இப்போ இது வராது. அடுத்தது 0, 1 இதுவும் வராது. ஏன்னா 0 1 விட கம்மி. ஸோ அதனால் இதுவும் வராது. அடுத்து 0, 2 இதுவும் வராது. சரி இது வரும். 0, 1 வரும். 0, 1 வரும். அதே மாதிரி 0, 2வும் வரும். 0, 0 தான் வராது. ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் இல்லையா? இல்லை 0 வந்து 1 விட கம்மியாக தானே இருக்குது. ஸோ அது வரும். நான் 0 வந்து 2 விட கம்மியாக இருக்குது. ஸோ அதுவும் வரும். அடுத்தது 1, -1 இது வராது. ஏன்னா 1 is greater than -1. 1, 0 again 1 is greater than 0. 1, 1 here also 1 is equal to 1. ஸோ அப்போ இதுவும் அந்த கண்டிஷனில் வராது. 1, 2 இது வரும். 1, 2 வரும் இல்லையா? அடுத்தது இது நாலுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா 2 வந்து எல்லாத்த விட ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது 4மே வராது. ஓகேவா? ஸோ அப்போ எஸ்ஸில் மொத்தம் இத்தனை எலிமெண்ட்ஸ் தான் இருந்திருக்கணும். எஸ் ஷுட் ஹேவ் தீஸ் எலிமெண்ட்ஸ் ஒன்லி. இப்போ ஆல்ரெடி 2 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எலிமெண்ட்? -1, 2. எந்தெந்த 2 எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க? -1, 2 கொடுத்துட்டாங்க. அப்புறம் 0, 1 இந்த 2 எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ therefore the remaining elements, அதான கொஷினில் கேட்டிருக்காங்க, ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். So the remaining elements of yes. So